திண்டுக்கல் தலைப்பக்கத்தில் எல்லாத்துக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பிராண்டு. உலக லெவலில் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு வருஷமும் ஒரு மாதமும் புதுசாக வித்தியாசமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த மாதம் வந்து புதுசாக கஸ்டமர்ஸுக்கு வந்து அந்த கிரேட் இந்தியன் பிரியாணி ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து லான்ச் பண்ணுறோம் இன்றைக்கி. அதை பற்றி என்னென்னு சொன்னீங்கன்னா, திண்டுக்கல் தலைப்பக்கத்தினால பிரியாணி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த பிரியாணிலேயே எப்படி பல வெரைட்டி ஆஃப் பிரியாணிஸ் கொடுக்குறது அப்படிங்கிறத இதோட நோக்கமே. ஸோ ஒரு 23 வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணி வந்து நாங்கள் இதில் கொடுக்குறோம். 23 வெரைட்டி எல்லாமே நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஃப்ளேவரு, அதே டேஸ்ட்டு, அதே ஆத்தென்டிக் ஃப்ளேவரு, அதே மசாலா, பட் டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டிஸ் 23 வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணி நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து மக்களுக்கு வந்து எல்லாமே வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, வெஜ்ஜிலே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணி இருக்குது வெஜிடேரியன்ஸுக்குமே மொத்தம். மிச்சம் வந்து இருக்கிற ஒரு 17 வெரைட்டிஸ் வந்து நான் வெஜிடேரியன்ஸுக்கு. ஸோ வந்து இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்கோம். மக்கள் எல்லோரும் பயங்கரமாக லைக் பண்ணுறாங்க. விதவிதமான வெரைட்டிஸு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, பிரியாணி மட்டும் கொடுத்தா பத்தாது, ஒரு ஆஃபர் வேறு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஸ்டமர்ஸ்க்கு வந்து எவ்வளோ 1000 ரூபாய்க்கு மேலே சாப்பிட்ற ஒருத்தருக்கு 10% வந்து கேஷ்பேக் மாதிரி அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படின்னா 1000 ரூபாய்க்குன்னா 100 ரூபா கேஷ்பேக்கு. ஸோ அப் டு 500 rupees வரை உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபரும் உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு வந்து இது கிடைக்குது. ஸோ இதனால் வந்து ஒரு பக்கம் பிரியாணியும் அவங்க என்ஜாய் பண்ணலாம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேஷ்பேக் ஆஃபரும் அவங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ இதனால் கண்டிப்பாக வந்து தமிழக மக்கள் உலகளவில் எங்கெங்கே இருக்காங்களோ எல்லாம் கண்டிப்பாக இந்த ஃபெஸ்டிவலை ரொம்ப லைக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது பெரிய சக்ஸஸ் பண்ணுவாங்கன்னு கண்டிப்பாக நினைக்கிறேன். என் பேர் ரவிகண்ணன், கம்பெனிக்கு டைரக்டர். நான் வந்து தலப்பாக்கட்டியை பற்றி எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், இது ஒரு புனிதமான தொழிலாக தான் பார்க்குறேன். எப்படின்னா, ஒரு வராங்க, சாப்பிட்றாங்க, அவங்க காசு கொடுத்து சாப்பிட்டாலும் அவங்க வயிறு வந்து நல்லா நிறைஞ்சு நல்ல சந்தோஷமாக திருப்பி அனுப்பணும். ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கிட்டேயும் நான் என்ன சொல்கிறது என்ன அப்படின்னாக்க, அவங்க வந்து நல்லா சாப்பிட்டு அவங்க வந்து வயிறு நல்லா நிறைஞ்சு சந்தோஷமாக இருக்கணும். அவங்களுக்கு வீட்டுக்கு போனாலும் ஒரு கெடுதலும் இல்லாமல் இருக்கணும்னா அவங்க வந்து நல்ல அவங்க இல்லை வாழ்த்தலைனாலும் அவங்க வயிறு வாழ்த்துவோம். அதனால் நீங்கள் வந்து ஒரு புனிதமான தொழில் இது, அப்படி பாருங்கள். ஒவ்வொரு எம்ப்ளாயும் ஒவ்வொருத்தரும் டேபிளில் சர்வ் பண்ணும்போது இது வந்து ஒரு புனிதமான தொழிலாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் எங்கள் எம்ப்ளாயி எங்கே பார்த்தாலும் பேசுகிறது. ஒன்று அது. ரெண்டாவது வந்து மகிழ்ச்சி. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி தான். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து பிரியாணி ஃபெஸ்டிவல் அப்படின்னு பிரியாணி திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். இதில் வந்து 23 வகையான பிரியாணி போடுறோம். ஒவ்வொன்றும் நல்லாயிருக்கும். எல்லோரும் நல்லா சாப்பிட்டு பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, பிடிக்கல, என்ன உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும், என்ன உங்களுக்கு வந்து தேவையாக இருக்குது, இன்னும் நாங்கள் இன்னும் இவ்வளோ வித்தியாசமாக இன்னும் நல்லா தான் எப்படி பண்ண முடியும், எல்லாம் உங்களுடைய ஃபீட்பேக் எல்லாம் எங்களுக்கு கொடுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.